ஞானசேகரன் ஏக காலத்தில் இந்த தண்டனை அனுபவிக்கவும் சுமார் 90,000 ரூபாய் அபராதம் விதித்த மகளிர் நீதிமன்றம் இந்த தீர்ப்பினை இன்று வழங்கியிருக்கிறது. மாணவியிடம் விருப்பத்திற்கு மாறாக அத்துமீறி நடத்தல் என்னும் பிரிவில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் அந்த பிரிவில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வலுக்கட்டாயமாக கடத்தி ஆசைக்கு இணங்க வைத்தலில் 10 ஆண்டுகள் தண்டனையும், சட்டவிரோதமாக தடுத்து நிறுத்துதலில் 1 மாதம் சிறை தண்டனையும் விதித்து தற்போது நீதிபதி இந்த தீர்ப்பினை வழங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். எந்தெந்த குற்றத்திற்கு என்னென்ன தண்டனை விவரங்கள் என்பதை பார்த்து வருகிறோம். உடலில் காயம் ஏற்படுத்தலில் 1 ஆண்டுகளும், விருப்பத்திற்கு மாறாக பாலியல் வன்கொடுமை செய்தலில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஞானசேகரனுக்கு விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது எந்தெந்த குற்றத்திற்கு என்னென்ன தண்டனை என்கிற விவரங்களை நாம் பார்த்து வருகிறோம். உடலில் காயத்தை ஏற்படுத்துதலில் 1 ஆண்டுகள், விருப்பத்திற்கு மாறாக பாலியல் வன்கொடுமை செய்தல் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இந்த குற்ற விவரங்கள் குறித்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக நம்முடைய இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள். வணக்கம் பாக்கி சார். நாட்டையே பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கிய இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் இன்று இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு மூத்த பத்திரிகையாளராக கடந்து வந்த இந்த வழக்கினுடைய நிகழ்வுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த தண்டனை விவரங்களை எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த தண்டனை வரவேற்கத்தக்கது. இன்னும் கொஞ்சம் கடுமையான தண்டனையாக இருந்தால் நல்லது. எனவே தண்டனை இப்போ பொள்ளாச்சி சம்பவத்தில் தொடர்பான வழக்கு தீர்ப்புலையும் மன நிறைவு தந்தது. இந்த தீர்ப்பும் 30 ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க. இதில் எந்த சலுகையும் தரக்கூடாதுன்னு நீதிபதி சொல்லியிருக்காங்க, வரவேற்கத்தக்கது. ஆனால் அபராதம் 1 லட்சத்துக்குள்ளதான் இருக்கு. அதெல்லாம் அவங்க எளிமையாக இது பண்ணிடுவாங்க. கடுமையான அபராதம் செலுத்த தவறினால் இன்னொரு 5 ஆண்டுகள் அது மாதிரி கொடுத்துக்கலாம். சரி, நம்ம தீர்ப்பை நாம எதுவும் கருத்து சொல்ல முடியாது. எனவே இது வரவேற்கத்தக்கது. இதுல என்னன்னா, இது போன்ற விஷயங்கள்ல பின்னாடி அரசியல்வாதிகள் இருக்காங்கன்ற ஒரு புகார் இருக்குல்ல, அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அரசியல்வாதிகளே முடிவுக்கு ஒரு தீர்மானத்துக்கு வரணும். எந்த சமூக விரோதியும் ஆதரிக்க கூடாது. அவர்கள் எந்த வகையிலையும் நம்ம மேல நமக்கு சார்பானவர்கள் அப்படிங்கிற இமேஜ் வரக்கூடாது அப்படின்னு பார்த்துக்கணும். எல்லா கட்சிக்கும் பொதுவான கருத்தை நான் சொல்றேன். ஏன்னா சமூக விரோதிகள் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது அரசியல் கட்சி சார்ந்ததாக காமிச்சுக்கிட்டு தங்களை தப்பிச்சுக்கிறதுக்கான வழியை பார்க்கறாங்க. அது மாதிரி விஷயங்களுக்கு அரசியல்வாதிகள் இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற பார்வையை நான் முன்வைக்கிறேன்.